श्रीमते रामानुजाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। இன்றைய நாள் நாம் 18th ஸ்லோகத்தின் சாரத்தை அனுபவிப்போம். स्वैरानुभावस्त्वदधीनभावाः समृद्धवीर्यस्त्वदनुग्रहेण विपश्चितो नाथ तरन्ति मायां वैहारिकीं மோகனபிஞ்சிகாம் தே. ஸ்வைஹி என்றால் அவர்களே, தானாகவே. அனுபாவா, இந்த ஸ்லோகத்தை ஃபுல்லாக அந்த பதார்த்தமை கவனிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபுல் மீனிங்கே புரியும். ஸ்வைஹி என்றால் தானாகவே, அனுபாவா அப்படி என்றால் எக்ஸ்பீரியன்ஸ், துவத் என்றால் உன்னுடைய, அதீன அப்படின்னு அதீன பாவா என்றால் உன்னோட விளையாட்டு, சம்ருத்த ஆனால் நல்லவர்கள் படித்தவர்கள், வீரியாக அவளா ரொம்ப சக்திசாலிகள், துவத் உன்னுடைய அனுகிரகேன உன்னுடைய கருணையினால, விபஸ்சிதோஹ விபஸ்சிதா என்றால் படித்தவர்கள். ஓ நாத என்றால் பகவான் ஹயக்ரீவரே. தரந்தி என்றால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் கிராஸ் பண்ணுறது தான் தரந்தி மாயாம் வைஹாரிக்கும் மோகனம் பிஞ்சிகாம் தே. ஸோ இங்கே ஒரு கம்பேர் பண்ணுற மாதிரி வரும். வைஹாரிக்கும் மோகன பிஞ்சிகாம் தே, எப்படி இந்திரஜால வித்தைக்காரர்கள் அப்படின்னு இந்த வைஹாரிக்கும் மோகன பிஞ்சிகாம் தேக்கு மீனிங். இப்போ இது ஃபுல் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா, பகவான் ஹயக்ரீவர் எப்படி இந்திரஜால வித்தியைக்காரர்கள் மயில் பீலி வச்சு ஃபுல் சபையே மயங்க வச்சிருவாளோ, அப்படியே ஹயக்ரீவ பகவான் மாயத்தை வைத்து இந்த உலகத்தையே மயங்க வைத்து விடுவாராம். அப்பொழுது நல்ல படித்தவர்கள், ஹயக்ரீவ பகவானின் கருணை உடையவர்கள்லாம் இந்த மாயத்தை தாண்டி, இந்த சம்சார சாகரத்தை தாண்டி பெருமாளின் கடாட்சத்தை பெறறாளாம். அப்பேற்பட்ட பெருமான் இந்த ஜீவாத்மாவை டெஸ்ட் பண்ண பார்க்கிறார் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த 18வது ஸ்லோகத்தில் கூறுகின்றார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. நமஸ்காரம்.